சந்தேகப்படாமல் நாங்கள் கேட்க வேண்டியவர்களா இருக்கின்றோம். அப்ப எங்களுடைய இருதயத்திலே பிரிவு இருக்கக்கூடாது. இருதயத்திலே அநேக தரம் எங்களுக்கு பிரிவு வருகிறது, எங்களுக்குள்ளே சண்டை வருகின்றது, சச்சரவு வருகின்றது. ஏன் வருது? ரெண்டு கருத்துக்கள் வரும் பொழுது சண்டை வருது. பயம் என்னத்தை கொண்டு வரும்? சந்தேகத்தை கொண்டு வரும். விசுவாசம் என்னத்தை கொண்டு வருகின்றது? தேவனுடைய வல்லமையை கொண்டு வருகின்றது. அப்ப பயமும் சந்தேகமும் எங்களுடைய இருதயத்திலே இருக்கும் பொழுது எங்களுடைய இருதயம் விசுவாசத்திலே இருந்து பிளவுபட்டு இருக்கின்றது. இப்ப எங்களுடைய இருதயத்துல நாங்கள் என்ன செய்யணும்? முதலாவது இந்த பயத்தையும் இந்த அவிசுவாசத்தையும் நீக்கி போட்டு இந்த சந்தேகத்தை நீக்கினால் தான் எங்களுடைய இருதயம் என்னது? முழுமையாக தேவனை விசுவாசிக்கிறதாக இருக்கின்றது. அப்படி விசுவாசித்து ஆண்டவரிடத்திலே நாங்கள் ஜெபித்து அதற்கு பின்பாக எங்களுடைய பிரச்சனையை நோக்கி நாங்கள் பார்த்து பேசும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? 24வது வசனத்துல, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ, முதலாவது அது நாங்கள் என்னது? பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது எங்களுடைய சிந்தையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மேலே எனக்கு முன்பாக இருக்கிறது தடையாக, இந்த மேலே உடைந்து போக வேண்டும், தள்ளுண்டு போக வேண்டும். இந்த தடை என்னை விட்டு நீங்க வேண்டும், இந்த போராட்டம் என்னை விட்டு நீங்க வேண்டும், இந்த வேதனை என்னை விட்டு நீங்க வேண்டும், இந்த அசௌகரியம், இந்த வியாதி என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் முதல் நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கை எங்க போகணுமா? அது எங்களுடைய இருதயத்திலே, எங்களுடைய ஆவியிலே தான் நாங்கள் முதலாவதாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப முதலாவது எங்களுடைய எண்ணத்திலே அது நம்பிக்கையாக இருக்கின்றது. ஒரு காரியம் பார்க்கிறோம், இந்த காரியம் பெருசா இருக்குது, இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனையை கொண்டு வருகிறது, இப்ப என்ன செய்யலாம் என்று சொல்லும் பொழுது நாங்கள் யோசிக்கிறோம், ஆண்டவர் இந்த காரியத்தை எடுத்து போடுவார், நான் ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணுவேன் என்று நம்பிக்கை வைக்கின்றோம். நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அந்த விசுவாசத்திலே அதை நாங்கள் எங்களுடைய இருதயத்திலே பெற்றுக் கொள்கின்றோம்.